கிளாத்தை வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேங்க. டாப் ஹைட் வந்து நான் ஃப்ராக்குக்கு வந்து 8 இன்ச் வைக்கிறேன். ஸோ நான் உயரம் வந்து 9 இன்ச் எடுத்துருக்கிறேன். மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஷோல்டரை மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்து 5 வச்சுக்கோங்க, ஆம்கோலும் 5 வச்சுக்கோங்க. ஷோல்டர் 5, ஆம்கோல் 5, செஸ்ட் வந்து ஒரு 6 + 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 7 வச்சுக்கலாம். 6 வராது, 5.5 அவ்வளோதான் வரும். வெயிஸ்ட்டும் நம்ம அதே அளவு தான் வைக்க போகிறோம். 6, 7. ஏன்னா இது வந்து நம்ம 2 இயர் பேபிக்கு நடிக்க நம்ம வந்து டாட் பிடிக்க விடுறதில்ல. கொஞ்சம் பெரிய பேபியாக இருந்தால் ஷேப் கொடுக்குறதுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டாட் தேவையில்லை. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஆம்கோல் லைட் இப்படி கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஆம்கோல் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு ரக்லைன் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். நெக்கு வித்து வந்து 2.5 வச்சுக்கோங்க. நெக்கு உயரம் 2.5 வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச் வந்து ஒரு ஷேப் மாதிரி இப்படி கொண்டு வாங்க. எப்படி? ஓகே ஓகே. இது ஃப்ரண்ட், பேக் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து நம்ம பேக் வந்து இது வைப்போம் இல்லைங்களா, ஜிப்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் ஜாஸ்தியாக விட்டுக்குங்க. ஓகே, இது வெட்டுறது வந்து பேக்குக்கு மட்டும் தட்டணும், ஃப்ரண்ட்டுக்கு இப்படி வெட்டக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கீழே இருக்கிறது பேக்குக்கு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டுக்கு வந்து நடுவில் லைட்டாக கர்வ் வரும். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு கர்வ் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இது நம்ம மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து ஒரு பீட்ஸ் மாதிரி ஒர்க் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ராப் வச்சு அதுக்கு வந்து பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். இந்த மெயின் பீஸ் வரையும் இந்த மாதிரி ஒரு வெல்வெட்டில் சமைக்க ஒர்க் வரும். ஆல்ரெடி நான் ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு. அதில் இருந்த பேலன்ஸ் கிளாத்தை வந்து நான் டாப் பாட்டுக்கு வச்சு என் சிஸ்டரோட பேபிக்கு நான் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். மேலே இதை வச்சுட்டு கீழே நெட் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே இந்த மாதிரி சமைக்க வச்சுட்டு கீழே ப்ளைன் நெட் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி சீக்வன்ஸ் வச்சு ஒர்க்கு எடுத்துட்டேன். ஸோ அதுதான் நான் மேலே டார்க் ப்ளூ, கீழே ஸ்கை ப்ளூ வைக்க போகிறேன். வந்து ஸ்ட்ராப் ரெடி பண்ணணும். ஸ்ட்ராப் வந்து இந்த மாதிரி ப்ளைன் ஆல்ரெடி நான் சீக்வன்ஸ் ஒர்க் இருந்தது இல்லைங்களா, அதில் ப்ளைன் கிளாத் எங்கிட்ட இருந்தது. அது வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணால் 1 இன்ச் வர மாதிரி, ஓகே 1 இன்ச் வர மாதிரி நல்ல பக்கம் உள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பி எடுத்துக்கங்க. இது வந்து ஸ்ட்ராப். இது வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ராப். அதாவது நம்ம 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது 1/4 இன்ச் உள்ளே போயிடும் இல்லைங்களா, அப்போ வந்து 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ராப் வரும். இந்த ஸ்ட்ராப்போட ஹைட் வந்து அதாவது ஷோல்டருக்கு நம்ம வந்து எவ்வளோ ஆம்கோல் வச்சோம் 5 இன்ச். அப்போ 5 இன்ச் ரெடிமேட் ப்ளைன் வெல்வெட் கிளாத் எடுத்து 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா 3/4 இன்ச் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆம்கோல் வந்து 5 வச்சோம் இல்லைங்களா, இப்போ 2 ஸ்ட்ராப் 5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராப் எடுத்து ரெடி பண்ணணும். அது வந்து 6 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. அது வந்து சைடுக்கு, இது சென்ட்ரல் ஷோல்டருக்கு. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களா இந்த ஷேப்க்கு இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இப்படியே கொண்டு போய் இப்படி 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்காட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே திருப்பிடுவோம். உள்ளே திருப்பிட்டு நமக்கு நெக்கு ரெடி ஆகிடும். இப்போ நெக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி நீங்கள் அதே கலரில் எடுத்தாலும் சரி வேறு கலரில் ஸ்ட்ராப் ரெடி பண்ணிக்கிங்க. இது வந்து நம்ம ஷோல்டர் 5 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, ஒரு 5.25 இன்ச் ஷோல்டருக்கு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் ஒன்று சைடில் சைடில் இப்படி ஒரு வர மாதிரியும் நான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஷோல்டர் ஸ்ட்ராப்புக்கு ஒயிட் பீட்ஸும் இப்படி சைடாக ஸ்லீவுக்கு வர இடத்துக்கு இங்கே ஃப்ளவர்ஸ் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் 2 ஸ்ட்ராப் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஷோல்டருக்கான ஸ்ட்ராப் 5.5 இன்ச்சும்
அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் எவ்வளோ வருதோ அது வந்து 1 இன்ச் ஜாஸ்தி எடுத்துக்கங்க. நீங்கள் 5 இன்ச் ஷோல்டர் வச்சிங்கன்னா 6 இன்ச் எடுத்துக்கங்க. நான் 5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நெக் அகலம் வந்து நம்ம 2.5 வச்சோம். இப்போ 2.5 இன்ச்சுக்கு தான் கரெக்டாக நம்ம ஷோல்டர் நாங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. நான் இங்கே 2 மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஷோல்டர் ஸ்ட்ராப் வர வேண்டிய இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டர் ஸ்ட்ராப் எங்கே வருதோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. அது வந்து சைடு ஸ்ட்ராப்புக்கு. இங்கே ஷோல்டர் ஸ்ட்ராப், இங்கே சைடு ஸ்ட்ராப் 2. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 5.5 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து நான் ஜஸ்ட்டு குண்டூசி குத்தி வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராப் இதுதான் நான் குண்டூசி குத்தி வச்சுருக்கேன். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, 2 ஸ்ட்ராப்பையும் இந்த மாதிரி குண்டூசி குத்தி வச்சுருக்கேன் அந்த 5 இன்ச் அகலத்துக்கு. இப்போ வந்து இது மேலே கரெக்டாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக நான் அந்த மார்க் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஸ்ட்ராப்புக்கு நடுவில் இருக்கணும். ஓகே, இப்படி வச்சுட்டு அடியில் இருக்கிற குண்டூசி எடுத்து மேலே குத்திடுங்க. ஓகே, அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, அதே மாதிரி இது கரெக்டாக வச்சுட்டு இது குத்திட்டு இந்த ஸ்ட்ராப் ஓகே இதே மாதிரி இதுக்குள்ளேயே நம்ம வந்து 2 இன்ச் கேப்பில் இருக்கு இல்லைங்களா, அது எந்த நேர் வருதுன்னு பார்த்துக்கங்க. இந்த நேர். ஓகே, அதையும் இந்த ஸ்ட்ராப் கீழே இருக்கிற மாதிரி வச்சு இங்கே ஒரு குண்டூசி குத்தினா வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அப்படியே தைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே கரெக்டாக இது வச்சுக்கோங்க. இங்கே குண்டூசி குத்தினா உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. ஓகே, இதே மாதிரி இங்கே 2 இப்போ குண்டூசி குத்தி வச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலே இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, கரெக்டாக ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷேப் நமக்கு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து அட்காட் பண்ணிடலாம். அட்காட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம திருப்பிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ அட்காட் பண்ணிடலாம். ஸ்டிச் மேலே படாத மாதிரி கட் பண்ணுங்கள். ஸ்டிச் மேலே பட்டுட்டால் அது நம்ம நெக்கோட பேட்டர்ன் வந்து மாறிடும். ஸோ ஒரு கட்டும் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் மேலே படாத மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம உள்ள திருப்பிட்டு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். சுற்றியும் லைனிங் அடிக்க போகிறோம். அவ்வளோதான். அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிரும். இது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் பேக்கும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது திருப்பிடலாம். நம்மளா ஷேப்பாக ஒரு ஷார்ப்பான இதை வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்படி தான் வரும். சென்டராக ஒரு ஸ்ட்ராப் வரும், சைடில் இந்த சைடு ஸ்ட்ராப் வரும். ஓகே, இது ஸ்லீவுக்கு போயிடும். ஓகே, பேக் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஜிப் வைக்கணும். அதனால் வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி 2ஆக கட் பண்ணிட்டேன். இந்த சைடு இன்னொரு பார்ட் வரும், அதை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து மெயின் கிளாத் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரண்ட் பீஸ், அதை எடுத்துக்கங்க. நான் ஃப்ரண்ட் பீஸில் ஒரு சைடு பேக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து திருப்பி வச்சுங்க. திருப்பி வச்சுட்டு இந்த ஸ்ட்ராப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ராப் எங்கே வரணுமோ அதை அந்த நேரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது அப்படியே ஓகே இதை திருப்பி இருக்கணும். இது பேக் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். நல்ல பக்கம் நல்லா பார்த்துருக்கிற மாதிரி போட்டுட்டு லைனிங் பீஸ் எடுத்துக்கங்க. லைனிங் பீஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக எப்படி வைக்கணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக தெரியும். நம்ம வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, சென்டர் பாயிண்ட்லேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.5 இன்ச் எங்கே மார்க் பண்ணோமோ அங்கேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடு ஸ்ட்ராப் இந்த 2.5 இன்ச் எங்கே வருதோ அந்த நேர் சென்டர் ஸ்ட்ராப் வரணும். அதாவது நம்ம கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ராப் கரெக்டாக இதுக்கு நேராக வரணும். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இன்னொரு ஸ்ட்ராப் வந்து கரெக்டாக இதுக்கு ஸ்லாண்டிங்காக சைடாக வர மாதிரி இன்னொரு ஸ்ட்ராப் இப்படி வச்சு குண்டூசி குத்துறனா குத்திக்கங்க. குத்திட்டு நான் இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா, இந்த 2 ஸ்ட்ராப்பு வச்சாச்சு. குண்டூசி குத்தி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கேருந்து இங்கே கீழே இருந்து இங்கேருந்து இப்படியே போய் இப்படி போயிருங்க. ஓகே, நம்ம வந்து
சென்டர் வந்து ஜிப் வைக்கிறோம். ஸோ இங்கேயே ஸ்டிச் பண்ணணும், இங்கே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்காட் பண்ணிவிட்டு அது அப்படியே திருப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ராப் ரெடி ஆயிடும். ஓகே, ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போது நான் இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத் வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த ஸ்ட்ராப் வந்து கரெக்டாக அந்த இன்ச்சில் தைச்சோம்னா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து இன்விசிபிளாக தெரியாது. இப்படி தைச்சோம்னா இப்போ இந்த கார்னர்ஸில் ஷேப்பர் இடத்துலலாம் அட்காட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு சுற்றியும் லைனிங் எப்படி ஸ்டிச் பண்ணுவோன்னு எப்போவும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கரெக்டாக இப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஜிப் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஜிப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்விசிபிள் ஜிப் தான். நான் வந்து நார்மல் ஜிப் மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன். ஜஸ்ட்டு இது மேலே வச்சு இதை நல்லா ஒட்டி இதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஜிப்பை வச்சுட்டு இங்கே கீழே வந்து இங்கே ஸ்டிச் போட்டு எடுத்துருவேன். நம்ம வந்து கீழே இருக்கிற பாட்டம் பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுட்டு அது மேலே ஜிப்பு கொண்டு போயிட்டு கீழே இப்படி கெட்டுதல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே, ஆல்ரெடி ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துற வேண்டியதான். ஓகே, கீழ் வந்து பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 13 இன்ச்சுக்கு வந்து ஷைனிங் கிளாத் சாண்டூன் கிளாத்தும் உள்ளே இருக்கிறது வந்து பியூர் காட்டன் கொடுத்துருக்கேன். அதுலேயே பியூர் காட்டன் வந்து பேபி பேனில் படும்போது குழந்தைகள் படும்போது சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம என்ன கிளாத் சாண்டின்னா சாண்டின் கொடுத்துங்க, சாண்டூன்னா சாண்டின் கிளாத் கொடுத்துங்க. ரெண்டையும் நம்ம நார்மலாக ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லைங்களா, நார்மல் ப்ளீட்ஸ் ஈக்குவலாக நான் எல்லா பக்கம் ப்ளீட்ஸ் எடுத்து மேலே இருக்கிற டாப் வெயிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, மேலே இப்படி தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதோட வெயிஸ்ட் 14 வருது. அந்த அளவுக்கு நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம மெயின் பீஸ் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மெயின் பீஸ் வந்து இந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க் வச்சு நெட் தான். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஃபுல் ஹெவி ஜமிக்கி ஒர்க் இருக்கும். நம்ம பேக்குக்கு வந்து நார்மல் ஜமிக்கி. இது வந்து பேக் பீஸ் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். பேக் பீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஜிமிக்கி மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இதுவே நான் வந்து இதில் வந்து அந்த கேன் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அது குழந்தைகளுக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் கொடுக்க வேணாம். அது கொடுக்காமே நல்லா உங்களுக்கு புஷ்ஷுன்னு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அழகாக வந்திருக்கு. இது நான் ஒரு 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். 3 மீட்டர் கிளாத்னாலும் நான் 3 மீட்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, ஒரு 2.5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே நமக்கு நல்லா அழகாக பஃப்னு கிடச்சிருக்கு. இப்போ அந்த மாதிரி ப்ளீட்ஸ் இருக்கிறதுக்கு உங்கள் மிஷினில் எவ்வளோ ஸ்டிச் பெருசாக இருக்கோ அந்த அளவில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். என் மிஷினில் 5 வந்து ஒர்க்காக மாட்டேங்குது. ஸோ நான் 4 தான் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு லாங் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு நூலாக அப்படியே பிடிச்சி இழுக்க வேண்டியதாங்க. அப்படியே நமக்கு ப்ளீட்ஸ் வந்து சூப்பராக கிடச்சிரும். பார்த்தீங்களா, இப்படி கிடைக்கிது இல்லைங்களா, இப்படியே சுருக்காக கிடைக்கும். நெட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும், ப்ளீட்ஸ் வைக்கக்கூடாது. கேதர்ஸ், இதை வந்து கேதர்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ளீட்ஸ் வச்சா நெட்டுக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கேதர்ஸாக கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா புஃப்னு அழகாக கிடைக்கும். இதை அப்படியே நம்ம தள்ளி விட்டு 14 இன்ச் எவ்வளோ வருதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இது வேறு இதில் ஒன்றும் இல்லை. இப்படியே தள்ளி அந்த இது வரைக்கும் இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்படி பார்த்தீங்களா, இப்படி நெருக்கமாக கிடைக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து ப்ளீட்ஸ் அதாவது நூலை பிடிச்சி எடுத்து நான் இது வந்து வச்சாச்சு, கேதர்ஸ் வச்சுட்டு இப்போ இதுக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டிச் பண்ணிடுவேன். கரெக்டாக இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அப்போ வந்து இது நம்ம இழுத்தாலும் அந்த வந்து கேதர்ஸ் வந்து மூவ் ஆகாது. பார்த்தீங்களா, அழகாக வந்துருக்கு. இப்போ ப்ளீட்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காட்டன் கிளாத், அதை வந்து கீழே வச்சுட்டு இதை வந்து இதுக்கு மேலே வச்சு இந்த ஹிப்பை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நான் இந்த நேரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பாட்டம் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இதுக்குள்ளே இந்த பாட்டம் நல்ல பக்கத்துக்குள்ளே ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே
இதுக்குள்ளே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படியே ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து டாப் ரெடி ஆகிடும். ஓகே, இதே மாதிரி அந்த சைடும் பேக்கும் நம்ம நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு இது இப்படியே ஓகே இப்படியே வச்சு 1/2 இன்ச்சுக்கு இப்படியே உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி பேக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சைடு அடிச்சிடலாம். சைடு அடிக்கிறதுக்கு முன்னாடி வேஸ்ட்டுக்கு நம்ம நாட் போடுறதுக்கு எப்படி பண்ணீங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து நெட் கிளாத் நாடிக்கு நான் ஸ்டிச் பண்ணி திருப்பலை. இது வந்து பிரிஞ்சு வராது இல்லைங்களா, அதனால நான் அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட் கீழேயும் பாட்டமும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, பாட்டமும் டாப்பையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நாட் ரெடி ஆகிடும் டைட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் எப்படி வைக்கிறது, மேலே ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம டாப்பையும் கீழே இருக்கிற பாட்டத்தையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சைடு அடிச்சிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். பேக் பார்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி நெட்டில் வந்து இது வச்சுட்டேன். இது லூஸாக வச்சுருக்கேன். சைடு அடிச்சதுக்கப்புறம் இது டைட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஹைட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது கீழே வந்து லட்கர் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் இந்த வெல்வெட் கிளாத்தில். இப்போ வந்து நம்ம சைடு அடிச்சிடலாம். சைடு வந்து நான் ஆல்ரெடி அடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுருங்க. இதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஸ்டிச்சிங்கெல்லாம் காமிச்சா எனக்கு வீடியோ ரொம்ப பெருசாக வருது, எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் பேசிக் தானே இல்லைங்களா, ஸோ நான் அதனால் வந்து இது வந்து வீடியோ எடுக்கல. ஓகே, சைடு அடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பீட்ஸும் ஃப்ளவர் வைக்கலாம். ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஒயிட் கலர் வச்சுட்டேன். நீங்கள் இன்னும் ஒல்லியாக வச்சிங்கன்னா இந்த பீட்ஸ் மட்டும் ஒரு ஸ்ட்ராப்பாக தெரியும். நான் கொஞ்சம் பட்டையாக வச்சுருக்கேன். அடிக்கி இந்த பீட்ஸ் கூட சைடில் வந்து தெரியுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பீட்ஸ் மட்டும் தெரியுற மாதிரி வைக்கணும்னா இந்த உங்கள் பீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்ட்ராப் வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி வச்சுருக்கேன்னா, இப்போ எங்கே வேணுமோ அங்கே வந்து குண்டூசி குத்திக்கங்க. சென்டராக எடுத்துகிட்டு 11 பீட்ஸை வந்து நான் டேரெக்டாக அப்படியே எடுத்துருங்க. இப்போ வந்து எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ பீட்ஸ் கோத்துட்டு இது எங்கே வருதோ அங்கே குத்தி எடுத்துருங்க. ஓகே, இங்கே வருது இந்த நேர் இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த நேர் குத்தி எடுத்துருங்க. ஓகே, குத்தி எடுத்துட்டு ஒரு பீட்ஸ்க்கும் இடையில நம்ம ஸ்டிச் போட போகிறோம். அப்போ தான் இது மூவ் ஆகும். பார்த்தீங்களா எப்படி மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா தனியாக. இப்போ ஒரு பீட்ஸுக்கும் இடையில நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு குத்திக்குங்க. ஓகே, சைடில் எடுத்துக்கங்க. கீழேருந்து எடுத்து இங்கே சைடில் குத்தி இந்த சைடு. ஓகே, ஒரு சைடில் குத்தி இந்த சைடு எடுத்துக்கங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. ஒரு ஸ்டிச்சாக இருந்தால் லைட்டாக நிற்கும், பட் டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெர்மனெண்ட்டாக நிற்கும். ஒரு பீட்ஸுக்கும் இடையில ரெண்டு இப்படி ஸ்டிச் உள்ளே போட்டு குத்தி எடுத்துருங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு மூவ்மெண்ட்டே ஆகாது, நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். பீட்ஸு இப்படியே குத்தி சைடில் எடுத்துருங்க. ஓகே, இது வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப். இது வந்து இப்படி கையை ஒரு ½ ஹேண்ட் கொடுத்தா எவ்வளோ கையாக இருக்கும் அந்த கையை இப்படி கவர் ஆகி வரும். ஓகே, கவர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மூடி எடுத்து நான் வந்து கீழே இருக்கிற கிளாத்தில் எடுத்திருக்கேன். ஏன்னா மேலே ப்ளவுக்கில் இருக்குங்களா, கான்ட்ராஸ்ட்டாக வைக்கும்போது அழகாக இருக்கும். இந்த மூடி அளவுக்கு கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர் வேணுமோ அவ்வளோ கிளாத் கட் பண்ணி எடுத்துங்க. நான் ஒரு 5 to 6 இது வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது சுற்றியும் நீங்கள் அந்த ஃபயர் வச்சு அது வந்து எடுத்துக்கங்க. நான் எடுக்கலை, ஏன்னா நான் ஏன் எடுக்கலன்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். நடுவில் வந்து பெரிய இந்த புட்டா தான் வைக்க போகிறேன். ஸோ அது வந்து இந்த சைடு வந்து விசிபிளாக தெரியாது. பட் நீங்கள் வந்து நடுவில் இந்த மாதிரி புட்டா வைக்கலைன்னா நீங்கள் இந்த சைடு வந்து சுற்றியுமே ஃபயரை வச்சு அந்த இது பண்ணிடுங்க. இதை வந்து இப்போ நம்ம ஹேண்ட் ஸ்டிச் போட போகிறோம். இப்படி சின்ன சின்னதாக இப்படி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ இந்த நம்ம வந்து ஹேண்ட் ஸ்டிச் நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இது சுற்றியுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருங்க. இதில் வந்து ஈஸியான ஃப்ளவர் மேக்கிங் இது. ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே பிடிச்சி உங்களுக்கு இழுத்திங்கன்னா இழுக்கும் போது விரிச்சு விட்டுடுங்க இப்படி. ஓகே, கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி இழுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து விடணும். ஓகே, இவ்வளோதாங்க ஃப்ளவர், குட்டி ஃப்ளவர். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மற்ற ஃப்ளவர் கம்பேர் பண்ணும்போது. மற்றதெல்லாம் நிறைய பெட்டல்ஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது.
இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டிங்கன்னா அந்த இது வந்து அழகாக கிடைக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் எவ்வளோ ப்ளீட்ஸ் நம்ம வச்சோமோ அந்த இது கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நான் நீங்கள் நடுவில் பீட்ஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த சுற்றி இருக்கிறத வந்து கோல்ட் பண்ணிடுங்க, அந்த ஃபயர் வச்சு இது பண்ணிடுங்க. நான் வைக்க போகிறது வந்து இந்த ஃப்ளவருக்குள்ளே இந்த இதை இப்படி வச்சுப்பேன். ஓகே, இப்படி வைக்கும் போது எனக்கு அந்த இது வந்து சுத்தமாக விசிபிளாக தெரியாது. இப்படி இழுத்துட்டு ஆப்போசிட் குத்தி எடுத்துருங்க. ஓகே, 2-3 குத்து இப்படியே குத்தி எடுத்துருங்க பிரியாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். குத்தி எடுத்துட்டு இது வந்து B1000 கம் போட்டு ஒட்டலாம், இல்லாட்டி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அந்த ஸ்ட்ராப்புக்கு வைக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது அப்படியே நார்மலாக ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்லீவுக்கு. இந்த ஃப்ராகில் ஸ்ட்ராப் ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடில் வந்து இந்த மாதிரி நான் ஃப்ளவர்ஸ் ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2, ஃப்ரண்ட்டில் 2, 3 கூட வச்சுக்கலாம். இதேமாதிரி சைடு வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பராக ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடும். இதை நான் வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் காமிக்கிறேன். வந்து நான் சைடுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் அந்த இந்த மாதிரி வைக்கல, எனக்கு இந்த மாதிரி பீட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி இங்கேயும் பீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நடுவில் பீட்ஸ் வச்சு அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் வச்சு பார்த்ததில் அதை விட இது கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி வைக்கல, இந்த மாதிரியே வச்சுட்டேன். பீட் இதோட இந்த ரவுண்டு வச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி வச்சுட்டேன். இதுதான் ஃப்ராகோட ஃபைனல் அவுட்புட். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே ஆகும். நீங்களே ஸ்டிச் பண்ணும்போது 500 ருபீஸ்க்குள்ளேயே நம்ம அழகான ஒரு பார்ட்டி வியர், பர்த்டேக்கெல்லாம் வியர் பண்ணுற மாதிரி ஒரு கவுன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வியர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வரும். நீங்கள் 2-3 ஃப்ளவர் கூட வச்சுக்கலாம். 2 வைக்கும்போது ஃப்ரண்ட்டு மட்டும் தெரியும், பேக்கும் தெரியணும்னா பின்னாடி வச்சுக்கணும். பின்னாடி வைக்கல, 2 தான் வச்சுருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி. ஓகே, இது கரெக்டாக ஸ்லீவை வந்து கவர் பண்ணிடும். ஓகே, ஸ்ட்ராப்புக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.